அடிப்படை அறிவு இருக்கா உனக்கு? இந்த கேள்வி எழும்புதா இல்லையா? யார் கட்டமைக்கணும்? இப்ப இவர்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்க பிஎல்ஓ வேலைக்கு போங்கன்னு சொல்றது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேலை. அதிகாரம் யார்ட்டங்க இருக்கு? யார்ட்ட இருக்கு? இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வஞ்சிக்கப்பட்டு சாகடிச்சுக்கிட்டு இருக்குது, மரணத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்கிறீங்க. ஒருத்தனை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவர்களை தற்கொலை உணர்வு தூண்டுதுன்னா திமுக தான் முதல் குற்றவாளி. நடிக்கிறீங்களா? நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இன்னும் பிஎல்ஓ இது வந்துருச்சு, இந்த ஃபார்ம் எல்லாம் நாங்க தான் வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இத உங்களுக்கு என்ன வேலை இங்க? இது யாருடைய வேலை? இது யாருடைய வேலை? வீடியோ பேசுறாங்க. இது யாருடைய வேலை? இது யாருடைய வேலை? திமுகவினுடைய வேலையா? மாநில தேர்தலினுடைய அதிகாரியினுடைய வேலை தானே. யார் இந்த வேலையை பார்க்கணும்? நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேகா, உங்களுக்கு இதை தாண்டி சூடு சொரணை ஏதாவது இருக்கான்னு கேட்கிறேன். தாவேகா குற்றம் சொல்றதை தாண்டி வேற என்ன இருக்கு? இல்ல 9 நிமிஷம் நீங்க வீடியோ போட்டிருக்கீங்க, விஜய் அவர்கள் போட்டிருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் எஸ்ஐஆர்ல இருக்கக்கூடிய ஃபிளாஸ் எல்லாம் சொல்லி எதிர்ப்பெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் எஸ்ஐஆருக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தாரு. அப்போ பாஜகவை இவர் நேரம் அதனால எதிர்க்கிறோன்ற பேர்ல தாவேகாவை சார்ந்தவங்க யாரும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்காம இருந்துடலாமா? அதான் சொல்றேன், அடிப்படை அறிவே இல்லாதவனா இருக்கிறீங்களா நீங்க? இருக்கக்கூடியது இந்த உங்களை வஞ்சிக்கக்கூடியதுன்னு சொல்றாரு, அதுல மாற்று கருத்தே இல்லை. இப்ப வந்துடுச்சு, அதுக்கான தீர்வை கொண்டு வரணும்னா அப்ப நீங்க எழுதி என்னுடைய ஓட்டுகளை பாதுகாக்கணும்னு சொல்றாரு. அது தப்பா? அது தப்பா? அப்ப அடிப்படை அறிவு இருக்கா உங்களுக்குன்னு கேட்கிறேன். அப்ப என்ன என்ன அறிவுல நீங்க பேசுறீங்க? அப்ப அவங்க போய் எழுதி கொடுக்க தானே செய்யணும். அப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்ம்கள் ஏன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களுக்கு கிடைக்கலன்னு கேட்கிறாரு. நியாயமான கேள்வி தானே.